சேஃபஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக ஸ்மால் லீக்கோ சரி கிராண்ட் லீக்கோ சேஃபாக நீங்கள் போகணுன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கிறிஸ் ஜார்டனை கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். சம்டைம்ஸில் கிறிஸ் ஜார்டன் பேட்டிங்லேயுமே பிக் பாஸ் லீக்கில் 10 பால் 20 பால் 30 40ன்ற மாதிரி அடித்து கொடுத்துருக்காரு. ஸோ ஒர்த்தபிள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கிறிஸ் ஜார்டன் தான். மற்ற லீக்ஸில் இல்லை அவங்க கண்ட்ரிக்காரப்போ அவர் எவ்வளோ தான் ரன்ஸ் கொடுத்து மோசமானாலும் பிக் பாஸ் லீக்கில் நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கிரௌண்ட்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெட் டு ஹெட் வென்யூ ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்து நேத்தன் எலிஸ் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பெஸ்ட்டான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் தான். அப்புறம் காப்பர் கன்லி, நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரூ டை ஃபஸ்ட்டு போல் பண்ணான். இந்த 4 பேர் வந்து பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு. ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பாயிண்ட்ஸ்ன்றதை வாங்கி கொடுப்பாங்க. கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டிய இடத்துல டிம் டேவிட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள், டாப்பில் விக்கெட் போகுன்ற கான்செப்டில். அடுத்து அக்கார் சலாம் இவராக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஆஸ்டன் ஏகரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் வந்து ஜேசன் பென்டாஃப். இந்த 4 பேரை நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் பண்ணலாம். இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபின் ஆலன் ஹிட் ஆவார், பயங்கர ரன்ஸ் போவார்னு தோணுச்சுன்னா மெட்ரித்தை கட் பண்ணி ஃபின் ஆலனை ஜிஎலுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தா வந்து ரஸ்ட்டு. ஸோ பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸுன்றது இல்லை. போன மேட்ச் ரொம்ப தடுமாறினார், பட் பயங்கரமாக எதிர்பார்த்த ஒரு பிளேயர் தான் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில். விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால கேச்சஸில் ஒரு சில பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கும். ஒன் சைட் டீம் காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த 2 பேர்த்துக்கு கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். மெட்ரித்தை அவங்க தாக்க பிடிச்சி ஆட்டாங்கன்னா ஓரளவுக்கு மூவ் ஆன் ஆகலாம், வாய்ப்புன்றது இருக்கும். சேம் உங்களுக்கு இந்த சைடில் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. நிக்கில் சௌத்ரி இந்த மேட்சோட ஒரு கீ பிளேயரு. பேட்டிங் வந்தால் ஒரு 10-15 ரன் அடிச்சுட்டு பவுலிங்கில் தொடர்ச்சியாக பவுல் பண்ணி ஒரு 4 ஓவர் போட்டால் மினிமம் ஒரு விக்கெட்டாக எடுத்துருவார். கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் வந்து பவுல் பண்ணுறாரு. அதனால் நிக்கில் சௌத்ரி முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ண வைக்காங்க, அதுதான் வந்து பெட்ரு. ஏன்னா ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்கும். இங்கேயும் நிறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க, 3-4 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறது நிக்கில் சௌத்ரிக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதனால் டாப்பில் விக்கெட் கீப்பிங் பேட்டரை யாராவது கட் பண்ணால் கூட கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நிக்கில் சௌத்ரியை பிக் பண்ணிக்கோங்க. அது ஒரு டீசெண்டான ஆப்ஷன். ஸோ இதில் நீங்கள் சேஸ் பண்ணுறப்போ மட்டும் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுற இடத்துல நிக் ஹாப்சன் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சேஸ் பண்ணுறப்போ இங்கே டிம் டேவிட்டை ட்ரை பண்ணலாம். டிம் டேவிட் டாப்பில் விக்கெட் போகுன்ற கான்செப்ட் போனாலும் போகலாம். இந்த இடத்துல எப்படி ஒரு ஃபின் ஆலன் ட்ரை பண்ணுற மாதிரி மிச்சல் ஓவன் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா ஹை ரிஸ்க்காக எடுக்கிறவங்க அந்த 2 பேரையும் கூட காம்பினேஷனில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஜிஎல்ல கொடுக்கலாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா எந்த விக்கெட்டாக இருந்தாலுமே ஜேசன் பென்டாஃப் நல்லா ஸ்விங் பண்ணுவார். ஸோ அதில் ஆடுறது கஷ்டம். ஜெய் ரிச்சர்ட்ஸனும் ஓப்பனிங்கில் விக்கெட்டுன்றதை எடுத்துடுறாரு. அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஸோ சப்போஸ் ஃபஸ்ட்டு பாலே ஒரு அவுட் ஆகிறார் அப்படின்னா அதுக்கப்புறம் மெக்ட்ராமட்டு அப்படி இப்படி டக்குன்னு அவுட் ஆகினா மிடில் ஆர்டரில் மேட்ச் நிற்கும். அப்போ இந்த 3 பேர் வந்து மிகப்பெரிய கீயாக மாறுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 பேரையும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் டீம்ஸில். ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து பாருங்கள், கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம். மேத்யூ 21 ரன் ஆவரேஜ், விக்கெட் கீப்பிங் நின்னார் அப்படின்னா அதுலேயும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். வென்யூவில் 26 ரன் ஆவரேஜ். மிச்சல் ஓவன் 2 மேட்ச்சில் 31, மெக்ட்ராமட்டு 15 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 40 ரன் ஆவரேஜ் இருக்கார். ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ். அடுத்து டிம் டேவிட் 32 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 34. அடுத்தா வந்து கிறிஸ் ஜார்டனு 3 விக்கெட்டு 1 விக்கெட்டு. நேத்தன் எலிஸ் 10 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் 35 விக்கெட் எடுத்திருக்காரு 24 மேட்ச்சில். கண்டிப்பாக ஒரு விக்கெட்டு மினிமம் வந்து எடுக்கிறாரு இந்த கிரவுண்டில். அடுத்தா மெட்ரித்து 12 விக்கெட்டு. இங்கே இவர் வென்யூவில் 25 மேட்ச்சில் 33 விக்கெட் எடுத்திருக்காரு. கோப்பர் வேன்லி ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆஸ்டன் டர்னர் சேசிங்கில் ஒரு கீ பிளேயரு, ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போவார். பட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ளாப் ஆகி பார்த்துருக்கோம். வென்யூவில் 26 டீசெண்டான ஒரு பிளேயரு. ஆஸ்டன் ஏகர் 14 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் 8 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்காரு. ஜெய் ரிச்சர்ட்சன் 13 விக்கெட் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 6 விக்கெட்டு. ஆண்ட்ரூ டை 16 விக்கெட் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 7 விக்கெட்டு. ஜேசன் பென்டாஃப் 14 விக்கெட்டு ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. லான்ஸ் மோரிஸு 3 விக்கெட். ஸோ அந்த டாப்பில் சப்போஸ் விக்கெட் போகாது, ஜேசன் பென்டாஃப் ஆடிடுவாங்க அப்படின்னா அவரை கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஹேபர்ட் ஹெரிகன்ஸில் டாப்பில் மேத்யூ ஒய்டோ மிச்சல் ஓவனோ ஆடுறாங்க அப்படின்னா அவங்க நல்லா ஆடுவாங்கன்ற கான்செப்டில் டீமை மேக் பண்ணிக்கோங்க. பட் விக்கெட்டை பொறுத்தவரையும் நியூட்ரலான ஒரு பிச்சாக தான் கண்டிப்பாக இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி டியோ ப்ளே பண்ணலாம். ப்ரோ கபடிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் ப்ளே ஆஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரோ கபடி கரெக்டாக போகும். அப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. மெக்ட்ராமட்டு, ஃபின் ஆலனு, டிம் டேவிட்டு, கிறிஸ் ஜார்டனு, காப்பர் கன்லி. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக ஜெய் ரிச்சர்ட்சன், நேத்தன் எலிசன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஜெய் ரிச்சர்ட்சன் ஆடலை அப்படின்னா அந்த இடத்துல வேறு பிளேயரை மாற்றிக்கோங்க. இருக்க பவுலர்ஸ் அப்லாம் இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸை பிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டீம் காப்பர் கன்லி கேப்டனாக கொடுத்து ஆண்ட்ரூ டை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்த்தி ஸ்காச்சஸோட பிளேயர்ஸை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒரு 3 பிளேயரை மட்டும் இந்த சைடு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஹேர்பர்ட்டுக்கு ஃபேவராக கூட ட்ரை பண்ணலாம். பட் மேட்ச் ஈக்குவலாக போகும்.
ஹெர்பர்ட் எல்லா இடத்துலையும் தோற்று போனாலும் கண்டிப்பாக அவங்களோட ஹோம் கிரவுண்டில் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸை வின் பண்ணியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேண்டசியில் வின்னு லாஸ் சகஜம்தான், புரிஞ்சுட்டு ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் வின்னு லாஸ் தான் வரப்போகுது, எல்லாத்துக்கும் வின்னு லாஸ் தான் வரப்போகுது. 100% வின்னுன்றது இருக்காது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபேண்டசியை ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டசியில் வின்னு லாஸ் சகஜம் தான், பட் நமக்கு பிபிஎல் சூப்பராக போயிட்டுருக்கு. 4 மேட்ச்சு கன்சிஸ்டண்ட்டாக வின் ஆகிருக்கு, 5வது மேட்ச் போயிட்டுருக்கு. மேபி அதுவும் வின் ஆகலாம், அதுக்கான வின்னிங்ஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன், அதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். என்னோடய ஆப்போனட்ஸ் மீதி 3 பேர் யாருன்றது தெரிகிற அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு வின்னிங்ஸையும் உண்மையாக வந்து உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதே டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வின்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பிளேயர்ஸ் யாருன்னு கூட தெரியும். நான் மொட்டையாக சும்மா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படி கொடுக்கல. இது வரையே அது 4th மேட்ச் வின்னிங்கு, அதுக்கு முன்னாடி 3rd மேட்ச் வின்னிங், அப்புறம் 2nd 1ன்னு மொத்தம் எல்லா மேட்ச் எவ்வளோ வின் ஆச்சோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் டெலகிராமில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணாதான் கண்டிப்பாக ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஎஸ்ன்ற எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது, ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. ஸோ டெலகிராமில் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரிஜினல் வின்னிங்ஸ் எல்லாமே அப்படின்றது. கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பேஷ் லீக் மேட்ச் நம்பர் 7. ஸோ டிசம்பர் 21 2 மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச் வந்து 10:30 காலையில் நம்மளோட டைமிங்க்கு ஹெர்பர்ட்டில் நடக்கக்கூடிய மேட்ச், நிஞ்சா ஸ்டேடியமில் நடக்கிற மேட்ச்சு. ஸோ ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸோட ஹோம் கிரவுண்ட், பெர்த் ஸ்காச்சர்ஸ் vs ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸு. இந்த மேட்ச் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா பழைய மாதிரி ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஏன்னா இடையில ஒரு 2-3 மேட்சஸ்க்கு நான் ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து சோப்பனாக வேறு மெத்தட் யூஸ் பண்ணேன். பட் அது வந்து நமக்கே இதாகிடுச்சு. ஏன்னா ஜாக் வெதரா வந்து ஒரு டுபாகூர் பிளேயருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து லாஸ்ட் மினிட்டில் தான் பார்த்தேன். வெறும் 12 ரன் தான் ஸ்டார்ஸ், மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்கு எதிராக ஜாக் வெதர்லாண்டோட ஸ்டாட்ஸுன்றது இருந்திருக்கு. நான் அதை வந்து எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன், கவனிக்கவே இல்லை. ஸோ கிறிஸ்லின் ஆடியிருந்தால் அந்த இடத்துல நான் கிறிஸ்லினை பிக் பண்ணிவிட்டு ஜாக் வெதர்லாண்ட் தூக்கிடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அவர் ஆடாதனால வேறு வழியே இல்லாமல் ஜாக் வெதர்லாண்ட் ஏதோ ஒரு கொலாப்ஸில் எடுத்துகிட்டு லாஸ்ட் மினிட்டில் பார்க்குறப்போ அந்த ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக போச்சு. ஸோ அதனால் இந்த மேட்ச் நான் இப்போ இந்த வீடியோன்றது லேட்டாக தான் போஸ்ட் ஆகும். அது காரணமே ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸை கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் அவன் எடுத்திருக்கேன். ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் ஃபுல்லாமே எடுத்துட்டேன், வென்யூ ஸ்டாட்ஸும் எடுத்துட்டேன். ஸோ நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு டீம்ன்றதை மேக் பண்ணுங்கள். முன்னாடியே ஒரு சில ஐடியாஸ்ன்றது கொடுக்குறேன். பட் இந்த ஒரு மாதிரி ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். அதேமாரி இந்த டெஸ்ட் ஆடக்கூடிய ரொம்ப ஸ்லோவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. என்ன தான் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸாக இருந்தாலும் இந்த டெஸ்ட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக ஆடக்கூடிய இந்த பிளேயர்ஸை ஃபுல்லாக T20 ஃபார்மெட்டில் நம்ம கொஞ்சம் ட்ராப் பண்ணி போகிறது தான் கரெக்டாக இருக்கும். அடிலைட் ஷேக்கர்ஸ் மேட்ச்சில் நிறையாவே நான் மிஸ் பண்ணேன் லாஸ்ட் மினிட்டில். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் போப்பு எடுக்கவே கூடாது. ஏன்னா டெஸ்ட்டுக்கு மேலே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் போப்பு, அவரை வந்து பிக் பண்ணேன். அதே மாதிரி ஜாக் வெதர்லாண்டை வந்து பிக் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். பட் ஹெட் டு ஹெட் வந்து மிஸ் பண்ணதுனால அவரை பிக் பண்ணேன். ஸோ நிறையா மிஸ் ஆச்சு. ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து தெளிவாக ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துட்டே நம்ம மூவ் ஆகும். டிசம்பர் 21 10:30 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச் இது. 61 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. 32 மேட்ச் வந்து ஃபஸ்ட் பண்ண டீமும் 29 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும் ஆவரேஜாக 167 ரன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 167 ரன்ன்றது நல்ல ஒரு ரன் தான். இந்த கிரவுண்டில் மட்டும் எப்போயுமே மெக்ட்ராமட்டு, இந்த ஜுவல்லு, மேத்யூ ஒய்டு இவங்களாம் வந்து நல்லாவே ஹிட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு சைட் பவுண்ட்ரிஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸுக்கு அதிகமான அட்வான்டேஜ் இருக்கும். அதை பயன்படுத்தியே மேத்யூ ஒய்ட், ஜுவல் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஹிட்டிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ அந்த ஜாக் வெதர்லாண்ட்ன்ற பிளேயர் மாதிரி தான் பிளேயர்ஸ் யாருன்னா ஜுவல்லும் மேத்யூ ஒய்டும் ஹிட் ஆனால் ஹிட்டு, ஃப்ளாப் ஆனால் ஃப்ளாப்பு, கன்சிஸ்டண்ட்டாக நம்பி இவங்க ஓரளவுக்கு ரன்ஸ் அடிப்பாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிளேயர். ஸோ ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் பெர்த் ஸ்காச்சர்ஸு. ஸோ டிசம்பர் 21 10:30 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச்சு. டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பேட் பால் 11 ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து நம்மளோட யூசர்ஸ் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வந்து பேட் பால் 11 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆனால் யூஸ் பண்ணுறது குறைவாக தான் யூஸ் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. நோ ஜிஎஸ்டி நோ டிடிஎஸ்ன்னு சொல்லி இந்தியாவில் இருக்க எல்லா ஆப்லையுமே ஷோ பண்ணுறாங்க. பட் அதை எத்தனை பேர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நிறையா வந்து பொய்யாக தான் இருக்கும். ஆனால் பேட் பால் 11 கம்பெனிக்கு வருமானமே வராட்டி பரவாயில்ல, டிடிஎஸ் ஜிஎஸ்டி ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் வின் பண்ணிட்டு வித்னா கூட பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது. டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே வந்து
வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க, கிவ் அவேஸும் கொடுக்குறாங்க. அதேமாரி நீங்கள் டெபாசிட் பண்ணால் ஜிஎஸ்டி கிடையாது. நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு டிடிஎஸே பிடிக்க மாட்டாங்க. டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கு தான் அந்த அமௌண்ட் வரும். 100% வந்து நான் சொல்கிறேன், யூஸ் பண்ணுறதுனால தான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறதுனால தான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சம்மந்தமே இல்லாத புது புது ஆப்ஸை வந்து ட்ரை பண்ணுறேன்னு போய் அதுக்கப்புறம் அதில் டிடிஎஸ் இல்லை, டிடிஎஸ்ன்னு சும்மா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். வின் ஆச்சோ இல்லை போட்ட காசு வந்துச்சோ அதை வித்ட்ரா பண்ணி கூட பாருங்கள். உங்களுக்கு அதனால் உங்களுக்கு டிடிஎஸே வந்து பிடிக்க மாட்டாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு ஜாக் வெதர்லாந்து இதே கிரவுண்டில். அதேமாரி பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு கிறிஸ் ஜார்டன். நான் எதுக்காண்டி முன்னாடியே ஜுவல் இந்த மேத்யூ ஒய்டு ஜாக் வெதர் மாதிரி பிளேயர் ஹிட்டர் ஃப்ளாப்பு அடிப்பாங்க இல்லை அவுட் ஆயிடுவாங்கன்னா இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் அவங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸாக இருக்கப்போ சாதகமாக இருக்கும். ஒரு சைடு வந்து பக்கமாக இருக்கும். அப்போ வந்து ஒரு ஃப்ளிக் அடித்தாலே வந்து பால் பறந்துடும். அந்தளவுக்கு வந்து ஷார்ட்டாக தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. ஜாக் வெதர்லாந்து, ஜுவல்லு, அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு மெக்டோமெட்டு, ஜுவல்லு இவங்கெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஏன் நான் வந்து ஜுவல்லை வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, அவர் மேத்யூ ஒய்டுக்கு பதிலாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஏன்னா அவர் ஒரு இன்ஜுரினால் அவர் விக்கெட் கீப்பிங்கை விட்டுட்டு மெக்டோமெட்டை கொடுத்துட்டு போனார், பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல மேபி ஜுவல் ஆடலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதை பார்த்துக்கோங்க. ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில மாற்றங்கள் தான் இருக்கும், பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது. இதில் எப்படி மேட்ச் போயிருக்குன்றதை பார்ப்போம். ஸோ லெக் ஸ்பின்னருக்கு 2 விக்கெட்டு, மீடியம் பேஸருக்கு 2 விக்கெட்டு, தேர்டன் மீடியம் பேஸர் 2 விக்கெட். சேம் இங்கே மீடியம் பேஸர் 2 விக்கெட்டு, நிக்கில் சௌத்ரி விக்கெட் எடுத்திருக்காரு, பேட்டிக் டோலி விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா பேட்டர்ஸ், மீடியம் பேஸர், ஸ்பின்னர்ஸ், நியூட்ரல் ட்ராக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ட்ராக்கை. ஸோ அன்னைக்கு டேயில் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படின்னா நியூட்ரலாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதே பெட்ரு. இப்போ அடிலேட்டில் நடந்த மேட்ச்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் போச்சு. ரெட்டத்தில் போடக்கூடிய பிளேயர்ஸு முக்கியமான மீடியம் பேஸருக்கு விக்கெட் விழும். அதேமாதிரி முக்கியமான மீடியம் பேஸர் 2 டீமில் இருந்தவங்களுக்கு விக்கெட் கிடச்சிச்சு. அதேமாதிரி இந்த கிரவுண்டில் உங்களுக்கு ஸ்பின்னர், மீடியம் பேஸர், பேட்டர் 3 பேருக்குமே சாதகமாக இருக்கும். அப்போது நம்ம இந்த மேட்ச் எப்படி கெஸ் பண்ணுறது அப்படின்னா, ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸை வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸு அதையும் நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம பிளேயிங் 11 வந்து பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணால் ஆன் டைமில் பார்த்து மாற்றிக்கோங்க. ஏன்னா நிறைய மாற்றங்கள் வரலாம். நான் மேக் பண்ணுற டைமிங்கில் ஸ்குவாடு எனக்கு கிடைக்கல. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஏன்னா 2 மேட்ச்சு. ஸோ ஹெட் வென்யூ ஸ்டார்ட் எடுக்கவே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணால் நீங்கள் மாற்றிக்கோங்க. அதில் யார் யார் மாற்றங்கள் இருக்கலான்றதையும் நான் சொல்கிறேன். மேத்யூ ஒய்டுக்கு பதிலாக மேபி ஜுவல் ஓப்பன் பண்ணலாம். அதேமாதிரி இங்கே நிக்கில் சௌத்ரிக்கு பதிலாக பேட்டிக் டோலியை உள்ளே கொண்டு வரலாம். அப்படி இல்லாட்டி இங்கே வக்கார் சலாம், ஸோ ஆப்கானிஸ்தான் சைனாமேன் பவுலர், இவருக்கு பதிலாக வேறு பிளேயர் வரலாம். மற்றபடி மாற்றங்கள் இருக்காது. உங்களுக்கு பெர்த் ஸ்காட்சஸில் அந்த ஆரன் ஹார்டின்ற பிளேயருக்கு இன்ஜுரியா இல்லை என்னன்னு தெரியல. டெஸ்ட் ஸ்குவாட்லேயுமே இல்லை. அவர் உள்ளே வந்தார் அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேயரை பெஞ்சில் வைப்பாங்க. யாரை ரிமூவ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. சேம் ஜெய் ரிச்சர்ட்ஸனை டெஸ்ட் ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. அவர் அங்கே ப்ராக்டிக்ஸ் எதுவும் போகிறாரா இல்லை மேட்ச் ஆட போகிறாரா இங்கே அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அந்த இடத்துல ஏதாவது மாற்றங்கள் வருதான்றதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. எப்படினாலும் ஆன் டைமில் பிளேயிங் 11 கிடைக்கும். அதை நம்ம பார்த்து யூஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த விக்கெட்டு ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் ட்ராக் தான். 2 சைடுமே வந்து உங்களுக்கு ஷார்ட் பவுண்டரிஸ் தான். புல் ஷாட் ஆடுறவங்களுக்குலாம் நல்லாவே ஹெல்ப் கிடைக்கும். அதில் சேஹோப்புமே டீசெண்டாக வந்து புல் ஷாட் ஆடுவார். போன மேட்ச்சில் அவர் அவுட் ஆன பால் இந்த கிரவுண்டில் அடித்தா அது 6. ஸோ போன மேட்ச் பார்த்தா உங்களுக்கு தெரியும், 70 ரன்னுக்கு அவுட் ஆகிருப்பாங்க ஹேர்பர்ட்டு. அதில் வில்ஸ் அதில் வந்து ஒரு ஸ்வீப் ஷாட் மாதிரி ஆடிருப்பார். அது இந்த கிரவுண்டில் அடித்தா 6. அவ்வளோதான் வந்து லெக் சைடு உங்களுக்கு வந்து பவுண்ட்ரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சேஹோப்பு, டிம் டேவிட்லாம் வந்து டிஃபரன்ஷியல் பிக்ஸாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கிறிஸ் ஜார்டனை கண்டிப்பாக கேப்டனைஸ் கேப்டனாக நம்ம ட்ரை பண்ணலாம். பெட்டரான ஒரு சாய்ஸு. சேம் நேத்தன் எலிஸையும் நம்ம ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கேப்டனைஸ் கேப்டன் சாய்ஸாக நம்ம ட்ரை பண்ணலாம். டீசெண்டான ஒரு ஆப்ஷன். இதில் மெட்ரித்து ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் ஒரு விக்கெட் எடுப்பார். அதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணால் அந்த பவர் பிளேயில் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. ஸோ என்ன தான் ஷார்ட் பவுண்டரியாக இருந்தாலுமே இவங்க டாப்பில் இருக்கக்கூடிய ஃபின் ஆலனாக இருக்கட்டும், அடுத்து ஜின்னிங், ஸோ அவராக இருக்கட்டும், 2 பேருமே வந்து கொஞ்சம் குயிக்காக அடிக்க போகிறவங்க தான். சப்போஸ் மாட்டினாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதில் மெட்ரித்து, ஃபின் ஆலன் யார் வின் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்குறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவரும் பாலை உள்ளே வெளியே எடுத்துகிட்டு போவார், ஸ்பீடாக வரும். அவரும் பேட்டை வந்து ஸ்விங் பண்ணுவார். ஷார்ட் பவுண்ட்ரி வேறு பட்டுச்சுனாலே 6 போகும். ஸோ ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மெட்ரித்தை கட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபின் ஆலனுக்கு ஒரு கேப்டனைஸ் கேப்டனாக கொடுத்து பாருங்கள். ஹையஸ்ட் ரன் போவார் குவிக்காக அப்படின்னு. அப்போ மெட்ரித் அடி வாங்குவாருன்ற கான்செப்டில் நீங்கள் வந்து போகலாம்.
பட் ஆனால் இவங்க மோஸ்ட்லி 4 ஓவர்ஸ் கோட்டாவில் இந்த 3 பேருமே 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு நிக்கில் சௌத்ரி, அடுத்த வக்காசலாம், அடுத்ததான் வந்து ஸ்டாங்க்லே. ஸோ இவங்கள யூஸ் பண்ணுவாங்க. இதில் இந்த கிரவுண்டில் பேட்ரிக் டோலிக்கு நல்ல விக்கெட் கிடச்சிருக்கு. சேம் இவரை பெரிய லெவலில் இந்த ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னரை யாரும் பார்த்ததும் இல்லை, பெரிய லெவலில் ஆடினதும் இல்லை. ஸோ கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக பெத்திஸ் ஸ்காச்சஸு. ஸோ இந்த மேட்சோட டிஃபரன்ஷியல் பிக் இவராக தான் இருப்பார். ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ரிஸ்கி டீம் நம்ம செட் பண்ணுறப்போ இவரை உள்ளே ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்ரு. அதேமாதிரி டிம் டேவிட் ஃபார்ம்லேயே கிடையாது, ரொம்ப ஒஸ்ட்டு ஃபார்ம் தான். ஒரு ஃபிக்ஸிங் லீக்கான T10 லீக்கில் கூட அவர் அடிக்கவே இல்லை. அவ்வளோ மோசமாக தான் அவரோட ஃபார்ம் இருக்குது. பட் இந்த கிரவுண்டு வந்து ஷார்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஹெட்லேயுமே நல்ல ரெக்கார்டு, வென்யூலையுமே நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கிறதுனால மறுபடியும் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கிரவுண்டில் டிம் டேவிட்டு ஓரளவுக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக வக்கார் சலாமு, டிம் டேவிட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் யோசித்து நீங்கள் மூவ் பண்ணலாம். பெத்திஸ் ஸ்காச்சஸில் பார்த்தோம்னா இந்த மாதிரி விக்கெட்டில் ஹை பேஸ் லான்ஸ் மோரிஸ் பவுல் பண்ணுறப்போ தொட்டாலே வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது அதிகம். இன்டெலிஜென்ட் பவுலரான ஆண்ட்ரூ டையே, அடுத்த ஜேசன் பண்ட்ராஃப், இவங்க தான் வந்து மிகப்பெரிய கீ. இவங்களுக்குள்ளே நம்ம கேப்டன் போகிறது பெட்டர். சேம் ஆஷன் நகரை எந்தளவுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றது கிளாரிட்டி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு டாப்பில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கார். அதுக்கப்புறமா ஜொல் ஆடுறாரு அப்படின்னா அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருப்பார். இல்லை ஒரே ஒரு மேத்யூ ஒய்டுக்கு பதிலாக அவர் வராரு அப்படின்னா அவர் ஒரு ஆள் தான் லெஃப்ட் ஹேண்டர், மீதி எல்லாமே ரைட் ஹேண்டர் தான். அப்போ நம்ம ஆஸ்டன் நகரை யோசிக்கலாம். நான் பேட்ரிக் டோலி விக்கெட் எடுத்திருக்காரு, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆஸ்டன் நகருக்கும் விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். கூப்பர் கான்லி டீசெண்டான ஒரு பிளேயர், டீசெண்டான கேப்டன் ஒரு சாய்ஸு. கண்டிப்பாக இவரும் ஒரு 2 ஓவர் வரையாக பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதேமாரி ஷார்ட் பவுண்ட்ரி யூஸ் பண்ணுவார், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ரு. ஸோ அட்வான்டேஜ்ன்றது அதிகம். ஸோ நீங்கள் கிறிஸ் ஜார்டன், கூப்பர் கான்லின்னு கூட கேப்டன் போகலாம். இல்லை நேத்தன் எலிஸ் போகலாம், ஆண்ட்ரூ டைன்னு போகிறதும் பெட்டராக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், அவங்க வீடியோக்குள்ளே போகலாம்.